Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கார்த்திகை ஸ்பெஷல் ஓலை கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போறோம். சோ நான் சொல்ற ட்ரிக்கை இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படினா ஓலை கொழுக்கட்டை வந்துட்டு நம்ம 10 நிமிஷத்துல வந்துட்டு ஈஸியா வந்து ரெடி பண்ணிரலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பாத்துறலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வந்துட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு காக்கப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி பார்த்தோம்னா நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு அது வாசனை வர அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனாலே போதும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுக்கு தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 கப் அளவு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து 400 கிராம் அளவு இருக்கும். ஸோ சேர்த்துட்டு இது ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு எந்த கப்புக்கு வந்துட்டு நம்ம அரிசி மாவு அளந்தோமோ அதே கப்புக்கு 1/2 கப் அளவு பார்த்திங்கன்னா சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அடுப்பு வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு சுகர் வந்துட்டு சீக்கிரம் மெல்ட் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா சுகர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இதுக்கு எந்த ஒரு பாகுப்பதம் வந்து தேவை கிடையாது. ஜஸ்ட்டு இந்த பிசு தன்மை வந்தாலே போதும் பாருங்கள். ஸோ இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா வந்து சாஃப்டாக வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஓலையில் வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு ஓலையை வந்து எடுத்திருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா டஸ்ட்லாம் இருக்கும். அதை தான் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் மாதிரி எல்லோ கலரில் இந்த மாதிரி இருக்க ஓலையை யூஸ் படுத்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உள்ளே இருக்க அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருக்க டஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் சைடில் இருக்க இந்த நூல் மாதிரி இருக்குல்ல அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம இந்த கொழுக்கட்டையை வந்து கட்டுறதுக்காக வந்து எடுக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நூல் மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஓலைக்கு சைடில் பார்த்திங்க அப்படின்னா வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓலை இருக்குல்ல அதில் பார்த்திங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி வந்து கொழுக்கட்டையில் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தனியாக வந்துட்டு எடுக்கலாம். 2 ஓலையை அந்த மாதிரி சேர்த்து வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓலையை வந்து எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு தான் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து வைக்க போகிறோம். இப்போ இதை வந்து மேலே கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து கட் பண்ண அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும்ல அதுலேருந்து கொஞ்சம் 2-3 இன்ச்சு முன்னால் கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக வந்து கேப் விட்டு நம்ம மேலே வந்துட்டு இந்த மாவு வந்து வச்சுக்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை நல்லா வந்துட்டு ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த சைட்லேருந்து ஒரு தடவை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு இடம் வந்து கிடச்சிரும். நம்ம அதுலேயும் வந்து கொழுக்கட்டை வந்து வைக்க போகிறோம். இப்போ அதுலேயும் கொஞ்சமாக மாவு எடுத்து அதுலேயும் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ திருப்பி நம்ம இந்த சைட்லேருந்து ஒரு தடவை மடக்கி வந்து எடுக்க போகிறோம் பாருங்கள். திருப்பி நம்ம இந்த சைட்லேருந்து ஒரு தடவை மடக்கி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு அந்த கொழுக்கட்டை வந்து வைக்க போகிறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மடக்கி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலேயும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வச்சிடலாம். ஸோ நம்ம ஒரு இதிலே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 4 கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கும். இது நம்மளுக்கு வேலையும் பார்த்திங்கன்னா டக்குன்னு முடியும். ஸோ ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த நூல் மாதிரி எடுத்தோம்ல அதை வச்சு நம்ம வந்து கட்டிட போகிறோம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 10-20 நிமிஷம் தான் பாருங்கள். ஸோ நம்ம வேலை வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாமே வந்துட்டு வேக வைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கொழுக்கட்டையை மேலே வந்து வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேகட்டும். ஸோ இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 20 நல்லா ஒரு 10-20 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. ஸோ நல்லா வாசனை வர அளவுக்கு வந்து வேகணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோழியோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருச்சு. நம்மளுக்கு சூப்பராக வந்து வந்துருக்கும். உங்களுக்கு பார்க்கவே தெரியும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக இன்றைக்கி எப்படி வந்து வீட்டிலேயே ஓலை கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் சொல்லி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துமே உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்களும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.